செயலுக்கு தனுஷ் தான் காரணம் வெளிப்படையாக பேசிய ஐஸ்வர்யா. தனுஷ் திறமை வாய்ந்த நடிகர் என்பது அனைவரும் அறிந்தது. அதே போல அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் இயக்குனராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவில் பல்வேறு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த பாடலாசிரியராகவும் தனுஷ் ஜொலித்துள்ளார். அவர் சினிமாவில் முதலில் பாடல் எழுதிய படம் மயக்கம் என்ன, செல்வராகவன் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் காதல் என் காதல் அது கண்ணீரில என்கிற காதல் தோல்வி பாடலை எழுதியிருந்தார் தனுஷ். அப்பாடல் ஹிட் ஆனதால் அதில் மற்றும் ஒரு பாடல் எழுதும் வாய்ப்பையும் பெற்றார். அப்படி இரண்டாவதாக அவர் எழுதிய பிறை தேடும் என்கிற பாடலும் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆனது. தன் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யாவை விவாகரத்து பெற்று பிரிந்த சோகத்தில் இருந்த பொழுது அவருக்கு ஒரு காதல் தோல்வி பாடல் எழுத அழைப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே மனைவியை பிரிந்த சோகத்தில் இருந்த தனுஷ் அந்த சிச்சுவேஷனில் தன் மனதில் ரணமாயிருந்த வழிகளை பாடல் வரிகளாக கொட்டி இருக்கிறார். அப்படி பிரிவின் ஆழத்தை விவரிக்கும்படி தனுஷ் எழுதிய பாடல் தான் தேன்மொழி என்கிற பாடல். திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெறும் இப்பாடல் தனுஷின் வாழ்க்கையோடு ஒன்றி போன ஒரு பாடலாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் தங்கள் திருமண வாழ்வில் இருந்து பிரிந்து விட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டனர். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க இரு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தனர். இதனிடையே தனுஷ் தனது பட விழாக்களுக்கு மகன்களை அழைத்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அதே போல ஐஸ்வர்யாவும் மகன்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றார். பிள்ளைகளின் விஷயத்தில் இருவருமே ஒன்றாகத்தான் முடிவெடுக்கின்றனர். அதே போல தனுஷ் பல திறமையுள்ளவர்களை சினிமாவில் அறிமுகம் செய்துள்ளார். வெற்றிமாறன், அனிருத் போன்றவர்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இதில் இசையமைப்பாளராக தற்பொழுது இந்தியாவை கலைத்துக் கொண்டிருக்கும் அனிருத் தனுஷின் உறவினரும் கூட. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவான 3 படத்தின் மூலம் இவர் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து விஜயின் கத்தி, அஜித்தின் வேதாளம் என தொடர்ந்து முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து கொடுத்தார். மேலும் தற்பொழுது ரஜினிகாந்த் முதல் ஷாருக் கான் வரை இவர் இசையமைக்காத முன்னணி நட்சத்திரமே இல்லை. இந்த நிலையில் அனிருத் இன்று உலகளவில் புகழ்பெற்று இருக்க காரணம் தனுஷ் தான் என கூறி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார். அவர் கூறியதாவது, அனிருத்துக்கு திறமை இருக்கு, அவரை வெற்றி பண்ணணும்னு சொன்னது தனுஷ் தான். அவர் சினிமா துறையில வரத்துக்கு முழுக்க காரணம் தனுஷ். அவங்க அப்பா அம்மா அனிருத்த அமெரிக்காவில படிக்க வைக்கணும்னு சொல்லும் பொழுது இல்ல அவனுக்கு திறமை இருக்கு என்னை நம்புங்கன்னு சொல்லி கீபோர்டு வாங்கி கொடுத்ததுல இருந்து 3 படத்துல பண்ண வச்சது வரையும் தனுஷ் தான் என்றார். ரஜினி தொடர்ந்து தனது படங்களில் அனிருத்தை கமிட் செய்ய தனுஷ் தான் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார்.